டேலண்ட் ஸ்கவுட்டான ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி மச் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அதனால நான் டிஷர்ட் போட்டுருக்கேன் இன்னைக்கு. சரி, சிஎஸ்கேல ஸ்கவுட்டிங் இதுவா ஜாயின் பண்ணிருக்கீங்க. அப்படியே ஒரு கேள்வி, யாரை ஸ்கவுட் பண்ணீங்கன்னு கேட்டு மாட்டி விட்டுற மாட்டேன். நம்ம சிஎஸ்கேக்கு பல வருஷமா இருக்க ஒரு கிரிட்டிசிசம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு பெருசாக சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ எம்ஐலாம் போய் பாருங்க, அவங்க சீசன் ஆஃப்டர் சீசன் எவ்வளோ ஒரு குவாலிட்டி யங்ஸ்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஏன் நம்ம சிஎஸ்கேவால் அந்த மாதிரி பண்ண முடியல அப்படிங்க பார்க்குறப்போ, நீங்க இந்த பர்டிகுலர் ஸ்பாட் நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு 4 பிளேயர்ஸ் தான் நீங்க இந்த ஒரு டேலண்ட் ஸ்கவுட்லேருந்து கண்டுபிடிச்ச ஒரு பிளேயர்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆந்திரே சித்தார்த். அவர் வந்து யாருன்னா ஷரத், ஃபார்மர் செலக்டர், அவரோட நெஃப்யூ. ஹி ஹேட் அ வெரி பேட் டிஎன்பிஎல், ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. அண்ட் சைட் முஸ்டக் அலி ட்ராஃபிலேருந்து அவர் விட்ராவும் பண்ணாரு. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வன்ஷ் பேடி, ஒன்லி இந்தியன் விக்கெட் கீப்பர் பேக்கப். அவரும் பார்த்தீங்கன்னா சைட் முஸ்டக் அலியில் கொஞ்சம் மேட்சஸ் ஆடி இருக்காரு. பட் அவர் எதுலையுமே இம்பாக்ட் இல்லை. பேர்லி ஹி கெட்ஸ் சான்ஸ் டு ஈவன் பேட். ராமகிருஷ்ண கோஷ் அகேன், அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அண்ட் ஹீஸ் ஹேட் அ வெரி புவர் அவுட்டிங் வித் போத் த பேட் அண்ட் த பால். கிட்டத்தட்ட ஒரு விக்கெட்டே இல்லாமல் ஆல்மோஸ்ட் மோர் தென் 10 ரன்ஸ் பர் ஓவரில் அவர் போயிட்டு இருக்காரு. ஃபைனலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா குர்ஜப்னீத் சிங், நம்ம டிஎன்பியில் நல்லா போட்டார். அண்ட் ஹி இஸ் டர்னிங் அவுட் டு பி அ வெரி குட் டெத் பவுலிங் ஸ்பெஷலிஸ்ட். இந்த கரண்ட் சிஎஸ்கே செட்டப்பில் அவருக்கு ஒரு ரோல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். 4-5 பிளேயர்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் தே ஷுட் பி ஹேவிங் அ வெரி குட் ரன் இன் சையத் முஷ்டக் அலி ஆர் இந்த ஸ்டேட் T20 டோர்னமெண்ட். அந்த மாதிரி ஒரு பிளேயர் நான் அப்படி வந்தால் தானே நம்ம ஒரு டீமுக்குள்ளே வரப்போ ஒரு ஹைப் இருக்கும். அவரோட நிறைய ஒரு எதிர்பார்த்து நம்ம டீம் வந்து செலக்ட் பண்ணி இந்த இவரெல்லாம் ஆட வச்சா இன்னும் நல்லா பண்ணுவாருங்கிற மாதிரி ஒரு ஹோப்பாவது வரும். அது சான்ஸ் கிடைக்கலங்கிறது வேற விஷயம். பட் இந்த பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஐபிஎல் டீமுக்கு உள்ள வரதுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸஸே இல்லாமல் எப்படி இந்த ஸ்குவாட்குள்ளே வராங்கிற ஒரு கொஸ்டின் வருது. கண்டிப்பாக we are not going to field any of these youngsters this season. நான் அடிச்சு சொல்லுவேன். நம்ம கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே இந்த ஸ்கவுட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சமாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். we have to identify these hidden gems. ஏன்னா ஒரு ஆக்ஷன் வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹிடன் டேலண்ட்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாதான் நீங்கள் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 மில்லியன் நீங்களால் சேவ் பண்ண முடியும். அப்போ தான் you can go for some of these big players.